ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான சம்பவம் நடந்திருக்கு. கோச்சாரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா இருக்குது. அர்த்தகேந்திர கோடீஸ்வர யோகம், இது நல்ல அமைப்பு. ஜனன ஜாதகத்தில் குரு புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு உங்கள் ராசிநாதன் 1-4 குடையவன். ராசிநாதன் மனம், உடல், செயல், சிந்தனைக்குரியவன். 4ஆம் இடம் வித்தை, சுகஸ்தானம், உங்களுடைய மேற்படிப்பு, யோகம், வண்டி வாகனம், விவசாயம் இதுக்குரியவர். ஸோ குரு வளர்த்தாலே பொதுவாக தனுசு ராசி நல்லா இருக்கும். தனுசு ராசிக்கு புதன் 4-7 குடையவன், 7-10 குடையவன், கலசர சானாபதி, கர்ம சானாபதி. அவர் இப்போ 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 10ஆம் இடம், 11ஆம் இடம், அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ராசிக்கு அருகில் தான் இருக்கிறாரு. சரியா, செவ்வாய் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நேரம் நல்லாயிருக்கும். ஸோ புதன் அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. இந்த அர்த்தகேந்திர கோடீஸ்வர யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வேத ஜோதிடத்தில் சாஸ்திரத்துப்படி கிரக இணைப்பு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. அது எப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு பயிற்சி அடையும். அப்படி பார்க்கும்போது 13 மாதம் கழித்து இந்த நிகழ்வு நடக்குது. இது குருவுக்கும் புதனுக்கும் ஏற்படுகிற ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. குருவுக்கு புதன் 45 டிகிரியில் வரும்போது இந்த அர்த்தகேந்திர யோகம் தனுசு ராசிக்கு வருகிறது. ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டார் குரு பகவான். 4ஆம் தேதி பிற்பகல் 2:07 உங்கள் ராசிக்கு அந்த அமைப்பு நடந்துருச்சு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் 9ஆம் இடத்துல புதனும் வராங்க. இந்த 45 டிகிரியில் அவங்க 2 பேரும் சந்திக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருவுடைய அந்த ஏக்கம் ஃபுல்லாக புதன் கிடைக்கும். 45 டிகிரியில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு வரும்போது அது அந்த என்ன சொல்லுவோம், ட்ரையாங்கிளுக்கு அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம சதுரம் போடும்போது 4 கார்னரில் 90 டிகிரி போடுவோம். சரியா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிமோ. சரியா, சதுர்கோணம். அது மாதிரி அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் குருவும் புதனும் ஒரு சம்மந்தப்பட்ட புள்ளியில் வரும்போது நல்ல ஒரு குருவால் புதன் ரொம்ப ஒரு இதாகுவார், புனிதமடைவார். அது உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம் கர்ம ஸ்தானத்தில் வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. சரி சார், இதனால் தனுசு ராசிக்கு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் 2 கிரகங்களும் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். குரு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது, புதனும் கெட்டு போகக்கூடாது. குரு உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கணும். அதாவது மகரம், மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார் குரு பகவான். பொதுவாகவே அவர் இது மாதிரி சில அற்புதங்கள் நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக புதனும் கெட்டு போகாமல் இருக்கணும். ராகு கூடையோ, சனி கூடையோ, செவ்வாய் கூடையோ சேராமல் இருக்கணும். புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் பொதுவாக 6-12 இருக்கக்கூடாது, மற்ற இடங்களில் இருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு பின்னாடி இருக்கிறார். புதன் ராசி லக்கணம் இதில் திக்பலன் அடைவார். அதனால் புதனுக்கு 6, 8ஆம் இடங்களில் தான் கொஞ்சம் மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது புதனும் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். புதன் சூரியன் கிட்ட அஸ்தமனம் அடையாமல் இருக்கணும். தனித்த புதனாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, தனித்த புதன் இயற்கை சுபர், குருவுக்கு நிகரானவர். ஸோ இப்படி 2 இயற்கை சுபர்கள் தங்களுக்குள்ள ஒரு கேந்திர அமைப்பில் பரிமாற்றம் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரெஃப்ளெக்ஷன், அதாவது எப்படின்னா 90 டிகிரியில் ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். நம்ம சதுரமாக ஒரு ஹாலோ வச்சு அதில் லைட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சதுர பெட்டியில் மேலே லைட் அடித்தோம்னா அதோடைய வெளிச்சம், அந்த ரெஃப்ளெக்ஷன் 4 பக்கம் தெரியும். 4 பக்கம் அந்த வெளிச்சம் தெரியும். அதுபோல் தான் ஜோதிடம்ங்கிறது ஒரு வெளிச்சம் தான். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஸோ ஒரு குழந்தை இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும்போது கிரக நிலையில் கரெக்டாக இருந்து ஒவ்வொரு கிரகத்தோடைய ஒளி நல்ல விதமாக பட்டுச்சுன்னா அந்த குழந்தை நல்லாயிருக்கும், பரிபூர்ணமாக ஜெகஜோதியாக இருக்கும். அதில் அந்த ஒளி அமைப்பை கொடுக்குற கிரகங்கள் யாருன்னா சூரியன், சந்திரன், குரு. இவங்க 3 ஒரு ஒளி ரொம்ப நல்லது படும். அந்த 3 ஒளியும், சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் நம்ம கண்ணால் பார்க்கலாம். குரு பகவான் ஒளி ஆத்ம ஒளி. ஸோ குரு ஒளி, சுக்கிர ஒளி, புதனுடைய ஒளி, இந்த ஒளிகள்லாம் ஆத்ம ஒளி. ஆனால் மனித வாழ்க்கைக்கு முக்கியமான ஒளிகள். சரி நேயர்களே, இதை பற்றி இன்னொரு நாளில் சொல்கிறேன் நான். இந்த ஒளி தத்துவங்கிறது வேறு விஷயம். ஏன்னா ஒளி தத்துவத்தில் தான் ஜோதிடமே இருக்குது. சரியா, ஜோதினாலே என்ன ஒளி தானே, ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஸோ ரெஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன், கிரகங்களுடைய ஈர்ப்பு அண்ட் கிரகங்களுடைய பிரதிபலிப்பு, இதுதான் ஜோதிடம். இதை அப்புறம் கோயில் கோலத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். சாமி, நட்சத்திரம், இந்த கிரகத்துக்கு இந்த சாமி, இதுக்கு இந்த பூஜை, இந்த பரிகாரம், அதெல்லாம் அடுத்தடுத்து இணைக்கப்பட்டது. ஆனால் அது நம்பவும் படுகிறது. சரியா, இந்த தெய்வத்துக்கு இதை கும்பிட்டோம்னா சில மாற்றங்கள் நடக்கிறதுனால அது அப்படியே நம்பப்பட்டு அப்படியே தொட்டு வருகிறது. சரி நேயர்களே, அதை பற்றிலாம் ஒரு நாள் சொல்லுவோம். விஞ்ஞானமும் வேத ஜோதிடமும் அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய கருத்துக்கள் சொல்கிறேன் நான். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். சரியா, ஜோதிட ஆர்வலர்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். தனுசு ராசிக்கு இப்போ இந்த காலகட்டம் செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா குரு புதன் இணைந்து உருவாகிய இந்த அர்த்தகேந்திர கோடீஸ்வர யோகம் நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாளாக திட்டமிருந்த காரியங்கள் நல்லபடியாக முடியும்.
நிலுவையில் இருந்த காரியங்களும் மலமலன்னு முடியும். உங்கள் செயல்திறன் அறிவிக்கும். எதுலேயும் படாப்பட்டாக இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, வேகமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. கையில் காசு பணம் அதிகமாக புழங்கும். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலாக நல்லா சவுண்டாக இருப்பீங்க. வெளிநாடுக்கு செல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பறிக்கப்படுகிறது. படிப்பு நல்லாயிருக்கும். உயர்கல்வி நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக உயர்கல்வியில் கணிதம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. படிப்பு, தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க. சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசி கர்மஸ்தானாபதி. இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கிரகணத்தில் இருந்தாலுமே அடுத்து வந்து ஒரு நல்ல பலனுக்கு தான் வருவார். சரியா? அங்கே உள்ள நட்சத்திர சாரங்கள் படி பார்க்கும்போது எதையும் நல்லபடியாக அட்ராக்ஷன் பண்ணுவீங்க, அப்சர்வேஷன் பண்ணுவீங்க. சகோதர சிறப்பு இருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லா இருக்கும். தந்தைக்கு நல்லா இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல பிரபல யோகம் கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அமைப்பின்படி, உங்கள் ராசியின் யோக அமைப்பின்படி உங்கள் அப்பாவுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதுபோக உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்துச்சுன்னா குழந்தைகள் வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லது ஒரு காரியத்தை செய்வீங்க. பேரும் போலும் நல்லாயிருக்கும். எழுத்தாற்றல் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? எழுத்தாற்றல் என்ன? எழுதுகிறவங்க, கதை கட்டுரை எழுதுகிறவங்க, நாவலாசிரியர்கள், எழுத்து பணியில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பக்தியுடன் இருப்பீங்க. சரியா? கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல ஒரு சிரத்தை எடுத்து சாமி கும்பிடுவீங்க. அதனால் பல சிறப்புகள் வரும். வம்ச விருத்தி இருக்குது. அடர்ந்த செல்வம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்காக பணம் கிடைக்கும். சரியா? ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. அதுபோக இந்த கிரகணம் முடிஞ்சு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல கிரகணம் நடக்குது. கிரகணம் 7ஆம் தேதி நடந்து முடிஞ்சாலுமே அங்கிட்டு வருகிற 40 நாளுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? நேரில் குடும்பம் வந்து ஒரு கோயிலாக இருக்கும். ஈகை, கருணம், காரணியம் இருக்கும். ஆள் ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. அகட விகட பிரியராக இருப்பீங்க. வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் நலப்பணி, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீதித்துறையில் இருக்கிறவங்க, நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட், இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த டீம் லீடராக இருக்கிறவங்க, இதை எப்படி சொல்லணும்னா மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க, ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கிறவங்க, சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். குரு பீடம்னா என்ன? சன்னியாசம் ஆனவங்க, அந்த பீடத்தில் இருக்கிறவங்க, சன்னியாசிகள், மத குருமார்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படும். இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஸோ அவங்க வார்த்தை நல்ல விதமாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களை இந்த காலகட்டத்தில் போய் சந்தித்து சங்கல்பம் வாங்கி அவங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். சில நேரத்தில் சில வேற பார்க்கணும். ஸோ இந்த நேரம் வந்து நீங்கள் வந்து மடாலயத்துக்கு போகலாம். சரியா? காஞ்சி சங்கர மடம், அப்புறம் வந்து தர்மசாலா, இப்படி நிறைய மடாலயங்கள் இருக்குது. அது மதுரையில் இருக்குது. மதுரை ஆதீன மடம், திருவாரூரை ஆதீன மடம், சரியா? நிறையா இருக்குது. சரியா? நேரில் ஆதீன மடங்கள் நிறையா இருக்குது. அதுபோக வந்து மற்ற சங்கர மடங்களும் இருக்குது. போகலாம் நீங்கள். சரியா? நேரில் சிருங்கேரி சாரதா சங்கர மடம் இருக்குது. இப்படி நிறைய மடங்கள், இந்த மாதிரி மடங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சேரும். சரியா? வைப்ரேஷன் நல்லபடியாக இருக்கும். இறையொருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த அர்த்த கேந்திர கொடீஸ்வர யோகம். சரியா? கேந்திரம்னா 4ன்னு அர்த்தம். 4, 7, 10ன்னு அர்த்தம். விஷ்ணு சக்கரன்னு அர்த்தம். அதுபோக புதன் வந்து விஷ்ணுவுடைய அம்சமாக பாவிக்கப்படுகிறார். ஸோ சொந்த வீட்டில் எடுத்து மூலத்திருவன் ஆட்சிப்படுறதுனால இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜனன ஜாதகத்தில் குருவும் புதனும் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருக்கணும். 2 பேரும் தனியாக இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு குரு வந்து புதன் பார்வையிலே வருவார். சரியா? குருவை வந்து புதனும் பார்ப்பார், புதனை குருவும் பார்ப்பார். புதனை வந்து குரு 5, 7, 9 பார்வையில் பார்ப்பார். குருவை புதன் 7ஆம் பார்வையில் பார்ப்பார். தனித்த புதன் குருவை பார்த்தாருன்னா அருமையாக இருக்குங்க. அருமையான ஜாதகம். தனித்த புதன் தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து ஜாதகத்தை தனிமட்டை பார்த்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக தான் இருக்குது. அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு நல்லாயிருக்கும். பங்காளிகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். அப்பா வழி வேலை செய்கிறவங்க, பரம்பரை வேலை செய்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பிலேருந்து உங்களுக்கு நல்லா பணம் கிடைக்கும். குறிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, ஏற்றுமதியில் இருக்கிறவங்க, வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து யூஎஸ், கனடா, இப்படி சில இடத்துல வந்து சிஸ்டர் வேலைக்கு போயிருக்காங்களா, ஐடி வேலைக்கு போயிருக்காங்களா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். வருமானம் அதிகமாக இருக்கும். கையில் காசு பண்ண நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் தம்பி தங்கச்சி வந்து நல்லா இருப்பாங்க. அவங்களோட வித்தை, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலைவாய்ப்பு எல்லாம் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என் தம்பிடா இவன் அப்படின்னு சொல்கிறது சொல்லி பெருமைப்படுவீங்க. என் தம்பி உடையான் படைக்க அஞ்சான், என் தம்பி இருக்க நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அண்ணன் பெருமைப்படுகிற மாறுத்தட்டுகிற காலம் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. சிறப்பாக இருக்கும். மற்றபடி தாயார் விஷயத்தில் வந்து சில டிஸ்டன்ஷன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தாயார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய்க்கு உங்களுக்கும் சில புரிதல் இல்லாமல் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். வாய் வார்த்தை சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனத்தில் வந்து ரிப்பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தை வந்து எஃப்சி கொடுக்கலாம். இல்லைனா வாகனம், வண்டி இந்த விஷயத்தில் வந்து சில என்ன சொல்கிறது, பணம் செலவு பண்ணுறது,
அதான் அதில் ஏதாவது சில மிஸ்டேக் வரலாம், ரிப்பேர் ஆகலாம், அதை நீங்கள் வந்து சரி கட்டுற மாதிரி இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக புன்செய் பயிர் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயத்தில் சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும், செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் மணியாக இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் கூடுதலாக இருப்பாங்க, தகப்பன் சாமியாக இருப்பாங்க. எப்படி சுப்பிரமணியன் முருகப்பெருமான் வந்து சிவனுக்கே மந்திரம் சொன்னாரோ, அந்த என்ன மந்திரம் அது வரமாட்டிக்கு பார்த்தியா, இதுதான் டக்குன்னு பிரணவ மந்திரம். முருகா பிரணவ மந்திரத்தை சொன்னார்ல, அந்த மந்திரம் சொல்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க, தகப்பன் சாமியாக இருப்பாங்க. நீங்களே உங்கள் பிள்ளைகளை பற்றி பெருமைப்படுவீங்க, அருமையாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் மிகச்சிறப்பாக இருங்க. பிள்ளைகளுக்கு இப்போ அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு 25-30 வயசு ஆகி அரசு தேர்வு எழுதிட்டு இருந்தாங்கன்னா கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. அதுக்கு அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும். கோச்சாரத்தில் வந்து சில சிம்டம்ஸ் இருக்கும், ஆனால் அந்த சிம்டம்ஸை வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கும். எல்லா இடத்துலையும் மழை பெய்யறதில்லை. இப்போ மேகமூட்டம் வருது, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக டென்ஸாக மழை பெய்யும், அடர்த்தியாக மழை பெய்யும். சில இடத்துல அப்படியே சும்மா அப்படியே ஜூ காட்டிட்டு போயிடும், சும்மா தூரல் பெய்யும், அப்படி போயிடும். கோச்சாரத்தில் நிலைமைகள் வந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும், இணக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா, கட்டுறது ஃபுல்லாக நீங்கள் அப்படி இது பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷன் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஷேர் பண்ணுவீங்க. உத்தியோகம் இருக்கிறவங்க எந்த உத்தியோகம் பண்ணாலும் சரி நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனுசு ராசி பெண்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா, உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, முனைப்பாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. எலுமுன் விழுமுன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த காரியத்தையும் வந்து எள்ளுனா என்னென்னு வந்து நிற்பீங்க. கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு இது இருக்கும், ஏக்கம் இருக்கும், சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து 2 பேர் போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லதாகவும் இருக்கிறது. தூரதேச அமைப்பில் வேலை கிடைக்கும். சரியா, தூரதேச அமைப்பில் நல்ல வருமானம் இருக்கும், எதிர்பாரா பணம் வரும், பண வரவு இருக்கும். இன்சூரன்ஸ் பணம், அரியர்ஸ் பணம், எல்ஐசி பணம், அதுபோக உங்களுக்கு டிஏ பணம், நிலுவை பணம், இப்படிலாம் இருக்குது. அகவலைப்படி அந்தப்படின்னு கவர்மெண்ட்டில் இருக்குது, இவங்களுக்குலாம் இருக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ சில சலுகைகள் மூலம் பணம் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்பி வரும், வட்டி கொடுத்தீங்கன்னா வட்டி காசு வரும். இப்படி சில நல்ல காரியங்கள் நடக்கும். பணத்தை மையப்படுத்தி சில காரியங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வரீங்க, புண்ணியத்தை சேர்ப்பீங்க. சரியா, நல்லாயிருக்கும். சரியா, நேரில் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, ஆன்மீக வழிபாடு நல்லாயிருக்கும். சல யாத்திரை போட்டுவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க. இதெல்லாம் போயிட்டு வரதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. நல்லபடி மனைக்கிட்டு கோயிலுக்கு போங்க. கிரகணம் 7ஆம் தேதி இரவு கிரகணம், 8ஆம் தேதி காலையில் கண்டிப்பாக கோயிலுக்கு போட்டு வாங்க. கிரகணத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த லிங்கை. அதில் நல்லா சொல்லியிருக்கிறேன். அதுபோல் புண்ணிய காலம்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். கிரகணம் அன்றைக்கி இரவு 12:25 to 1:25 வரைக்கும் இறை நாமத்தை சொல்லணும். குறிப்பாக சிவனுடைய நாமத்தை சொல்லணும். ஜெய ஜெய சங்கர சிவசிவ சங்கர. 7/9/2025 ஆவணி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடுநிசி 12:25 1:25 வரைக்கும் புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தில் இறை நாமத்தை சொன்னீங்கன்னா 7 பிறவி எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த தவ பயன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து தொழில் கர்மா எப்படி சார் இருக்குது? தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பில் தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, வெளிநாடு வெளிமாநிலத்தில் தொடர்பில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சியில் இருந்தாலுமே ஆதாயம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர வழியில் நல்லாயிருக்கும். உங்கள் கூட பிறந்த அண்ணன் அக்கா வந்து குடும்பத்துக்கு நல்லா காரியம் பண்ணுவாங்க, அவங்களால நல்லா ஏற்றம் இருக்கும். அதுபோல் லாபமும் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, தொழிலில் வந்து லாபமும் இருக்கும், ஆனால் அலைச்சலோட ஒரு நிபந்தனை அடிப்படையில் லாபம் வரும். மற்றபடி அயனசேன போகம் நல்லாயிருக்கும். சரியா, நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க, பிறருக்கும் நல்லபடியாக கொடுத்து ஓடுவீங்க. ஸோ இந்த கேந்திர கொடீஸ்வர யோகம் நல்ல வித பலனை கொடுக்கும். கொடீஸ்வர யோகம்ங்கிறது ஒரு இதாக சேர்ந்துக்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு பேர் அர்த்த கேந்திர யோகம் தான். கோடீஸ்வர யோகம்னு ஏன் சொல்கிறேன்னா, நல்லா உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடிகள் ஆகும். அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக குரு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற சனி திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்கும். சரியா, குரு திசை புதன் புத்தி, ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பணம் வருங்க. சரியா, இந்த டைம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். அதை தான் சொல்ல முடியும். கோச்சாரத்தில் கிரகநிலையில் மாறிக்கிட்டே இருக்கும். நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமாக மாறிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம சில ஏதோ இழுத்து பிடிச்சி பார்த்து அதை சொல்கிறோம். அது ஜோதிடருடைய அப்சர்வேஷன். சரியா, இங்கே மாறிக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது. நானும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரியா, மாறிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது. சரியா நேர்களே, இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள். எது கமெண்ட் பாக்ஸில் எது தகவல்னால் கேளுங்க. நானும் வீடியோ போடுறேன், பார்க்குறேன், பதில் சொல்கிறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன், ஜனநாயகம் செக் பண்ணுறேன். அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். குறிப்பாக இந்த தசா புத்தி சரியாளர்கள் ரொம்ப சங்கடத்தில் இருப்பாங்க. ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க, தசா புத்தி இல்லை கஷ்டப்படுறவங்க, அடுத்துக்கு என்ன செய்யலாம், கிரக நிலையில் எப்படி இருக்குது, அடுத்து எப்படி போகலாம் அப்படி கேட்குறவங்க
வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. கட்டணத்தோடு பார்த்து கொடுப்போம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்குவோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். 10 கொஞ்சம் நாள் ஆகும். ஷெடியூல் படி தான் பார்க்கணும். ஜாதகம் நிறையா இருக்குது. அது முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஓகே நேர்களே, அதெல்லாம் உங்கள் சாய்ஸ். சரியா? ஒரு ஜோதிடர்ன்ற முறையில் நான் அதை சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் சாய்ஸ் தான். சரியா? பட் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இந்த நேரம் என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரம் குரு புதன் சூரிய நாராயண வழிபாடு, இல்லைன்னா லட்சுமி நாராயண வழிபாடு. லட்சுமி நாராயணன் சொல்ல முடியாது. சூரிய நாராயணன் தான் கரெக்டு. சிவநாராயணன், அது சிவன் வைஷ்ணவ பெருமாள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற கோயில் நிறையா இருக்குது. சங்கரன் கோயில், சங்கர நாராயண கோயிலுக்கு போகலாம். இல்லைனா சங்கர நாராயண படத்தை வச்சு கும்பிடலாம். நிறைய இடத்துல சிவன் ஆலயமும் பெருமாள் ஆலயமும் சேர்ந்து இருக்கும். அது மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சில இடத்துல இருக்கும். சரியா? சில இடத்துல இருக்கும். சில இடத்துல வந்து முருகனும் இருப்பார். முருகன் கோயிலே விஷ்ணு பெருமாள் கோயிலும் இருக்குது. திருச்செந்தூரில் இருக்குது. முருகன் கோயிலை சுற்றி வரும்போது பிரகாரத்தில் பெருமாளுக்கு சனி சன்னதி இருக்குது. மதுரை டிநகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஒரே இடத்துல ஆலயம் இருக்குது. இப்படி நிறைய இடத்துல பெருமாளும் விஷ்ணுவும் இருப்பாங்க. இல்லைனா சிவன் கோயிலில் ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த கோயிலுக்கு போகலாம். ஆஞ்சநேயரும் வந்து ராமனுடைய ராம பக்தர் தான். அவர் ருத்ர அவதாரமாக இருந்தாலுமே அவர் வந்து ராமநாமத்தை சொல்கிறவர் தான். ஸோ இந்த அமைப்பிலும் போகலாம். நிறைய சிவன் கோயிலில் ஆஞ்சநேயர் இருப்பார். இல்லைனா அங்கே அந்த கோயிலை சுற்றி வரும்போது அந்த பிரகாரத்தில் அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, கல் தூணில் வந்து அந்த ஆஞ்சநேயர் சிலை வடித்து அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய கோயிலை பார்த்துருக்கேன் நான். உதாரணத்துக்கு வந்து மதுரை திருவாரூர் சிவன் கோயில், எங்கள் அப்பன் திருமறைநாதன் வேதவள்ளி அருமையான கோயில் மதுரையில் திருவாரூரில் இருக்குது. மாணிக்கவாசகர் வாழ்ந்து பாடல் பெற்ற இடம். மாணிக்கவாசகர் வந்து அந்த கோயிலில் இறைவனை வழிபட்டார். சரியா? சனி பகவானுக்கு வந்து வாத நோயை குணமாக்கின இடம் திருவாதூர் வந்து மிகச்சிறப்பான இடம். திருவாதூருங்கிறது வந்து திருமகூருக்கு அடுத்து திருவாதூர் இருக்குது. மதுரை ஒத்தக்கடையிலேருந்து உள்ளே போகணும். முன்னாடி பெருமாள் கோயிலும் இருக்குது, காளமிக பெருமாள். ஸோ நீங்கள் இப்படி மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு டூர் போட்டிங்கன்னா காளமிக பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். அடுத்து திருவாதூர் என் அப்பன் திருமறைநாதன் அப்படியே இருப்பார், ஜெகஜோதியாக இருப்பார். அவருக்கு எண்ணெய் அபிஷேகம் நடக்கும். அந்த எண்ணெயை வாங்கி நம்ம உடல்நலம் இல்லாதவர்கள், கால் வலி சம்மந்தப்பட்டவங்க, மூட்டு வலி சம்மந்தப்பட்டவங்க தடவினீங்கன்னா அது தீரும் என்பது ஒரு ஐதீகம். ரைட் நேயர்களே, எதை சொன்னாலும் இறைவன் வந்துடுவார். அங்கே அவன் இவன் என்று சொல்லலே சிவன் வந்துடுவார். அவனின்றி அனலும் அசையாது. அதுமின்றி சிவனின்றி எதுவுமே சிறப்படையாது. வாழ்த்துக்கள். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல சௌபாகியத்துடன் சகல ஐஸ்வர்யத்துடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.